தலைக்கு வந்தது தலைப்பாயோடி போச்சுது அப்படின்னு விடவா இல்லைன்னா அதாவது எங்கள் லைஃப்லேயே மொதல் இப்படி ஒரு காருக்கு ஆக்சிடென்ட் ஆகுறதே இப்போ பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்குது. நான் வழியில் வாங்க நான் காணிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. லண்டன் தமிழச்சின் அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும் எப்படிங்க? எங்களை சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்ல சூப்பராக இருக்கேன். மக்களே பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படையான நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏன் மக்களே, February 14 வேலண்டைன்ஸ் டே. ஓகே, வேலண்டைன்ஸ் டேக்கு எனக்கு லீவ். ஏற்கனவே ஃப்ரைடேனா எனக்கு லீவ் தான். இவர் ஒரு லீவ் விட்டாருந்தாங்க உடனே ஆகஸ்ட் ஆண்டனை கூட ஸ்கூலில் விட்டுட்டு இப்போ வந்து எங்கேயாவது போய் வேலண்டைன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போலான்னு இருக்கிறோம் மக்களே. எங்களுக்கே தெரியல. ஆளுகள் வேலண்டைன்ஸ் டேனா ஒரு மாசத்துக்கு முன்னே ஓகே தங்களுடைய வேலண்டைனை எங்க கூட்டிட்டு போகணும், எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும், அதுக்கப்புறம் எங்க கூட்டிட்டு போகணும்னு எல்லாம் நோட்ல போட்டு எழுதி வச்சு புக் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. இங்க பாருங்க, இவரு காலையில எழும்பணுன்னா பசிக்கு வரையா சாப்பிட, வீட்டில் ஒன்றும் இல்லைல்லவா ஆண்டாரு. அதெல்லாம் நானும் ஆமாம் வீட்டில் ஒன்றும் இல்லைல்லன்னுக்கிட்டு போகிறேன். இதான் எங்கள் வேலண்டைன்ஸ் டே ஸ்டார்டிங். ஓகே லெட்ஸ் கோ. ஓகே ஓகே போமா. வெல்கம் டு வீல்ஸ்டன். ஹாரோ முடிஞ்சு வீல்ஸ்டன். வேலண்டைன்ஸ் டேக்காக அப்படி தேடி பெஸ்ட் இடத்துக்கு எங்க கூட்டு போலான்னு அப்படி எல்லா ஆளுகளும் சென்ட்ரல் லண்டனுக்கு போகும். இவரு ஹாரோல கிடந்து சுத்திட்டு கிடக்காரு. எங்களுக்கு வந்து இன்னைக்கு மட்டும் இல்ல, போயிட்டே இருக்குது, 1 வீக்கா போயிட்டே இருக்கு வேலண்டைன்ஸ் ஃபங்க்ஷன். சென்ட்ரல் லண்டன், மிடில் லண்டன், ஈஸ்ட் லண்டன், வெஸ்ட் லண்டன் ஸ்டார்டிங் ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங் வேலண்டைன்ஸ் டே ஒன்லி ஸ்டார்டிங்கா இன்னைக்கு. ஓ மை காட். இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட இதான் ஹாரோவினுடைய சுற்று, ஹாரோ ஏரியா. ஆமா, புகழ்பெற்ற இடம் அது. பாருங்க, சித்தாசிரமம் சக்தி ஆசிரமம் அது. ஆமா, தெரியாதா உங்களுக்கு? இந்த இடத்துல வந்து நிறைய இருக்குது. இங்க ஒரு பிள்ளையார், இது ஐயப்பன் கோயில் இருக்குது. இங்க ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குது. இது போட்டிருப்பாங்களே, மாலையெல்லாம் போட்டிருப்பாங்க. ஃபீல் ஹவுஸ் எல்லாம் இருக்குது. இப்ப வண்டி எங்க போகுது? அங்க உள்ள ரெஸ்டாரண்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப எங்க போறீங்க? வந்து லொகேஷன் வந்து பாத்துட்டு இருக்கேன். லொகேஷன் வந்து ஒரு இயற்கையான லொகேஷன் போயிட்டு இருக்கு. ஓ மை குட்னஸ். அதாவது மரங்கள், செடிகள், பூக்கள் அப்படி. என்ன இப்ப அங்கிருந்து இப்ப இதுல இருந்து காட்டுக்குள்ள வந்தாச்சு. காட்டுக்குள்ள வந்து எங்க இயற்கையான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். நிறைய இயற்கையான இடத்துக்கு வந்தாச்சு. இன்னும் கூட்டிட்டு போக காணல. ஓகே, இவர் வேலண்டைன்ஸ் டேக்கு காப்பி கூட்டிட்டு வந்தா அப்படி தெரியல. ஊர் சுத்தி பார்த்துட்டு அப்படியே இதுல வச்சு அப்படியே கார்ல வச்சு கொண்டு போயிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 மணிக்கு அந்த பையல போய் கூப்பிடவும் செய்யணும் ஆண்டனை. அதுக்கு முன்னால சாப்பிடவும் செய்யணும். வேலண்டைன்ஸ் டே இருக்குது, ஷாப்பிங் இருக்குது, 2டையும் முடிக்கணும். எதுவும் கிடைக்கலன்னா ஒரு ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி முடிச்சிட வேண்டியது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா லைட் வருது எங்க ஊர்ல, கொஞ்சம் கொஞ்சமா. அங்க பாருங்க, வேலண்டைன் ஸ்பெஷல் என்னதான் போட்டிருக்காங்க. இந்த இதுல பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும்னு நம்புறேன், போய் பாப்போம். பிரேக்ஃபாஸ்ட் இருக்குமா அங்க? தெரியல. என்ன பேரு, கடை பேர் என்ன? இது தி ஹேர். கடை பேர் இல்ல, காபி கடை இல்ல இதெல்லாம். இது காபி கடை. இதெல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட், பப், இங்கிலீஷ் ஸ்டைல்ல உள்ள கடை. கடை பேர், காபி கடை பேர் என்னன்னு தி ஹேர் போட்டுருக்கு பாரு. தி ஹேர். ஹேர்னா முயல் என்ன பாருங்க. இந்த லொகேஷனுக்காகவே காசு கொடுக்கணும். அப்படியா? எல்லாம் வந்து லவ் பண்ணும்போது இப்படி இடங்களை கூட்டு போவாங்க. நான் பாரு, கல்யாணம் முடிச்சு 50 வயசு முடிஞ்சு போச்சு. 50 வருஷம் முடிஞ்சு போச்சா கல்யாணம் முடிஞ்சு? இவர் சொல்லதை பார்த்தாலும் இதுக்குள்ள. ஓ, இது இங்க கூட்டு வரீங்களா? இது கில்பர்ட்ஸ் ரெஸ்டாரண்ட். லோக்கல் உள்ளவங்க நோட் பண்ணிக்க, இது சூப்பரான இடம். ஆமா, வரலாம் இங்க. நாங்க அப்பப்ப வருவோம் இங்க. அப்படியா? எப்படி இருக்கு பாத்தியா? சூப்பரா இருக்கும் இது. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும். ரிசார்ட் மாதிரி இருக்கும். உள்ள ரிசார்ட் தான், உள்ள ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ரிசார்ட் தான், பட் இங்க வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பரா இருக்குல்ல, அடிப்பொலியா இருக்கு. ஆண்டவரே ஏசப்பா. இந்த இது தாய்லாந்துக்குள்ள போனா அப்படி இருக்கு. ஆமா, பெஸ்ட் வெஸ்டர்ன் பிளஸ். ஓகே, ரெஸ்டாரண்ட்டுக்கு எங்க போனா? ஹோட்டல் ஸ்ட்ரைட். ஆமா, ஒரு ரெஸ்டாரண்ட் வேற, ஹோட்டல் வேறயா? ஆமா, பார் ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்படி போனோம். இஸ் இட்? அப்படியா? தப்பா வந்துட்டோமா என்ன? போட்டிருக்கு, வந்திருக்கும். இட்ஸ் ஓகே.
இங்கே ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் அங்கே உண்டு. ஆஹா எப்படி இருக்கு பாருங்க, இந்த பில்டிங் எப்படி இருக்கு பாருங்க. இதான் வந்து வேலண்டைன்ஸ் டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்த இடம். ஓகே, bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கும் வந்து சூப்பரான ஒரு வரனோட தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற வரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு பெண், இவங்களுக்கு வயசு 25. இவங்க வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த தமிழர், டாக்டராக இருக்கிறாங்க. யூகேல NHSல டாக்டராக இருக்கிறாங்க. ஸோ இவங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளணும், இல்லை இவங்களுடைய முழு விவரங்களும் நீங்கள் அறிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM 20250112641 அப்படிங்கிற அந்த நம்பரை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய முழு விவரங்களும் தெரிஞ்சுக்கலாம். இவங்களை டைரெக்டாகவே நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்ல ஒரு மணமகன் வந்தடைய நம்முடைய இதுக்கு தான் சொல்லுது புக் பண்ணிட்டு போகணுன்னு. இங்கே ஹோட்டலுக்கு முன்னே வந்துட்டு ஃபோன் அடிச்சு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கா, இட்லி இருக்கா, சாம்பார் இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவா, 10 மணி ஆச்சு, பிரேக்ஃபாஸ்ட்லாம் மூடியாச்சு, நீங்கள் வாங்கன்னு சொல்லியாச்சு. அதனால் இப்போ அடுத்த ஹோட்டலுக்கு போகிறோம். இந்த ஹோட்டல் பாருங்க சூப்பராக இருக்கும். வந்த மட்டுக்கு இந்த ஹோட்டலில் பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ள ஒரு சின்ன பப் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் 10 மணியோட முடிஞ்சு போச்சு. மணி 10 ஆச்சு. ஸோ இட்ஸ் ஃபைன். இல்லை நாமளும் 11 o'clock 12 o'clock முடிய இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு. இது கொஞ்சம் விஐபி இதனால முடிஞ்சிருச்சு. ஆமாம், அதனால அடுத்து வந்து எங்கள் வீட்டு பக்கத்துல ஏதாவது கிடைக்கான்னு போகிறோம். அவங்களுக்கு கொடுத்து வைக்கல, நம்ம அங்கே சாப்பிடாது அப்படித்தானே. சரி வாங்க போகலாம். அடிப்பொலி. இது யாரோடையோ ஒரு பிறந்த நாளைக்கு இங்கே வந்தோம் நம்ம. ஆண்டன்கா அகஸ்டினுக்கா எவனுக்குன்னு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் ஜங்ஷனில் மீட் பண்ணலாம். ஓகே, அடுத்து எங்கே போகிறீங்க நீங்கள் இப்போ? அடுத்து பாப்போம், அடுத்து சஸ்பென்ஸாக நான் கூப்பிட்டு போகிறேன். சஸ்பென்ஸ் ஹேரில் பார்க்கல இல்லை, ஹேரில் அங்கே இல்லை, ரெஸ்ட் இல்லை அங்கே. வேலண்டைன்ஸ் டேக்கு எல்லாமே வந்து டீ டைம் தான் பயங்கர இதாக இருக்கும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயாச்சுன்னா அங்கே ஒன்றும் இருக்காது. என்னதான் இருந்து வீட்டு பக்கத்துலேயே கூட்டு வந்துட்டாரு. இதுக்கு வீட்டில் போய் நான் இட்லி வச்சு சாப்பிட்ருப்பேன். வீட்டு பக்கம் தூரம் பட் தி பெஸ்ட் இடம் கார்பெட் ஸ்பார்க் கார்டன் சென்டர். சில நாள் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கறனால மதிக்கிறது இல்ல. பாரு போர்டு கிட்டலாம் போட்டு ஒன்று எப்படி வெல்கம் பண்றாங்க பாரு. வேலண்டைன்ஸ் டே வெல்கம். நல்ல வெயில் வேற ஆரம்பிச்சிருச்சு. இனி ஃபுல்லாக வந்து கார்டன் தான். இந்த வருஷம் கார்டன் பயங்கரமாக பண்ணலாம் இன்னும் இருக்கிறோம், பார்ப்போம். எவர் 16 ஜனவரி எவர் கிரீன் ரெஸ்டாரண்ட் பாருங்க, சூப்பராக இருக்கு. இங்கே இப்படி போட்டிருக்காங்க இப்போ. ஓ சூப்பராக இருக்கு பாரு, வேலண்டைன்ஸ் டே. அருமையாக இருக்கு பாரு, அட்டிபுளியாக இருக்கு. ஃபோட்டோ எடுக்கலாம் இங்கே பாருங்க, வேலண்டைன்ஸ் டேக்கு சூப்பராக இருக்கு. இடம் கிடைக்குமா உள்ள தெரியல. இப்போ ரோசஸ் எல்லாம் ஃபுல்லாக ஹார்ட்லாம் போட்டு பலவிதமான ரோசஸ் செம்மையாக இருக்குது பாருங்க. அப்படியே லவ் கார்டனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குல்ல. ஆமாம், ரோஸ்லாம் பயங்கரமாக இருக்கு. இருக்கு 35 pounds, நல்லா இருக்கு. 3500 ரூபாய்க்கு சூப்பராக இருக்கு. இது பாருங்க, ஓ மை காட், பயங்கர வாசமா இருக்கு. இங்கே பாருங்க சூப்பராக இருக்குல்ல இது. அது ரியல் ரியல் இது ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஓ இப்படிலாம் கிடைக்குதா ரோஸ்னா? சூப்பராக இருக்குல்ல. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, ஹாப்பி வேலண்டைன். பாருங்க அண்ணாச்சி எப்படி இடத்துக்கு கூட்டு வந்திருக்கேன் பாருங்க. சொன்னா ஒரு கார்டன் ஷாப்புக்குள்ள இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட். இங்கே ஃபுல்லாக வந்து உள்ள தீமே ஃபுல்லாக கார்டன் ஷாப். அவங்க அது பிளான்ட் எல்லாமே ரியல் பிளான்ட்ஸ் தான் வச்சுருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல இங்கிலீஷ் டீ வந்திருக்குது. ஓகே, இங்கிலீஷ் டீ. அந்த டீ கப்பில் குடிக்கும்போது ஒரு டேஸ்ட்டு தான், அது ஒரு டேஸ்ட். ஓகே, இப்படி இந்த டீயை கலக்கிறதுக்கு தான் அக்கா ஒரு வீடியோவே போட்டாங்க. ஒன்று இல்லை 2 கிடக்கு, 2 வீடியோவா. அதில் ஒரு கமெண்ட் ஒரு பொண்ணு அடிச்சிருந்தாங்க, அக்கா போங்கக்கா நீங்கள் வேற. அப்படிதான் சொல்ல தோணும். சும்மா இதே ஊற்றி பாலை ஊற்றி கலக்கிறதுக்கு ஒரு வீடியோ. ஓகே, வெயிட்டிங் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு பாருங்க, பிரேக்ஃபாஸ்ட் அடிப்பொலியாக இருக்குதுங்க பாருங்க. poached egg with the avocado toast, avocado poached egg. Oh my goodness,
அதுக்கு 4-5 தக்காளி பழம். இவருக்கு பாருங்கள் தக்காளி பழம் பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அடித்து பொழிச்சு நம்ம வேலண்டைன்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம் மக்களே. அடி பொழி இன்னைக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், போஸ்ட் கேட்க பாருங்கள், அடிப்படி. இங்கே சாப்பிடுவியா? சாப்பிடுவோமா? பிரமாதமாக திருப்தியாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. செம்மையாக இருந்துச்சு. ஓகே, ஷாப்பிங் போயிட்டு நான் பார்க்குறேன் என்ன வாங்கலான்னு. இது சாப்பாடு வேணாலும் வாங்கிக்கோ. அப்படியா? இந்த சாப்பாட்டுக்கு ஒரு 2600 ஆச்சு. 2600. அதெல்லாம் கணக்கு பார்க்கக்கூடாது, அதெல்லாம் பெரிய செலவு இல்லை. ஷாப்பிங் போகிறோம். பட் அதுக்கு முன்னால் வேலண்டைன்ஸ் டேன்னதும் இப்போலாம் என்ன தெரியுமா மனசுக்கு வருது, ஐயோ இவ்வளோ விழுந்து கிடந்து லவ் பண்ணுறாங்க, இப்படிலாம் இது பண்ணுறாங்க, எங்கே பிச்சுட்டு போயிருமோ இது அப்படின்னு தான் ஒருத்தங்களை பார்க்கும்போது அப்படி தான் இது பண்ணுது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அப்படி தான் வந்து எல்லாம் போயிட்டுருக்குது. இப்போ நிறைய வருஷம் லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணும்போது வேலண்டைன்ஸ் டே என்ன, பர்த்டே என்ன, கிறிஸ்மஸ் என்ன, தீபாவளி என்னன்னு ஐயோ கார்டுகளை கொடுக்கறதும், அதுக்கப்புறம் அங்கேயும் இங்கேயும் வந்து பரஸ்பரம் கிஃப்ட்டுகளை கொடுக்கறதும் பயங்கரமாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப வாழ்க்கையில் போய் அவங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு, குடும்ப வாழ்க்கையில் போய் தொடர்ந்து வாழ்க்கை நடத்தும் போது டக்குன்னு வந்து அதில் வந்து ஒரு சின்ன காரியத்தை கூட பொறுத்துக்கிட முடிய மாட்டேங்குது. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இப்போலாம் டிவோர்ஸ் வந்து அப்படி சாதாரணமாக வந்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அந்த பொறுமைங்கிறது ஒன்றும் இல்லை. பொறுமை எல்லாருக்கும், எனக்கெல்லாம் பொறுமை கிடையவே கிடையாது, இல்லைன்னு இல்லை, எல்லாருக்கும் பொறுமை இருக்குன்னு அது இல்லை. அதனால வந்து ஒரு ஃபேமிலி லைஃப், ஒருத்தங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க, இல்லை லவ் பண்ணாமலே எப்படி ஒரு 2 பேர் ஃபேமிலி லைஃபுக்குள்ளே போகிறாங்கனாலே முதல்ல வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து அதுக்கான ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கணும். சில இது வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருந்தால் கூட சில இதில் வந்து நம்ம ஒரு 2 சாராரும், இது வந்து பெண்ணு ஆணுன்னு சொல்லி 2 சாராரும் கட்டுப்பட்டு ஒரு சாக்ரிஃபைஸோட போனால் தான் அந்த லைஃப்பை வந்து முன்னால் கொண்டு போக முடியும். ரொம்ப ஓவராக பேசிட்டணும், கம்ப்ளைண்ட் போடாங்கன்னு சொல்லாங்க. டெய்லி வீடுகளில் சண்டை தான் நடக்கும், டெய்லி வீடுகளில் மனஸ்தாபம் தான் வரும். பட் அதையெல்லாம் தாண்டி ஒரு சாக்ரிஃபைஸோட போகிறது தான் திருமண லைஃப். அதனால் இது ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃபு. இப்போ நிறைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ பக்கத்து வீட்டில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ண ஒரே மாதத்துலேயே அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆகுது, அதனால் நானும் வேண்டான்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி தானே? அப்படிலாம் நினைக்காதீங்க. இது வந்து நல்ல ஒரு லைஃப். இட்ஸ் ஜஸ்ட் go as you go. அப்படி தானே? go with the flow. அவ்வளோதான். இதான் ஓகே. அடுத்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்குள்ள நுழைஞ்சிச்சு. இது காம்ப்ளெக்ஸ் இல்லை, இது நம்ம வாட்ஃபோர்ட் ஷாப்பிங் ஏரியா. டிகே மேக்ஸா? இது நல்ல ஒரு பிரபலமான என்ன எடுக்கணும், இந்த கடையே எடுத்தாலும் எடுத்துக்கோ. சூப்பராக இருக்குல்ல அது. எல்லாம் இந்த வாலண்டைன்ஸ் டேக்காக நான் எடுத்து கொடுக்குறது, எது வேணாலும் வாங்கிக்கோ. சூப்பராக இருக்குல்ல அது. நல்லா இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி வந்து வாங்கி கொடுத்துருக்குறாரு எனக்கு டைமண்ட் மக்களே, டைமண்ட் வாட்சிங்க. இப்போ நான் சொல்கிறது போய் நாங்கள் பாருங்கள், இந்த வேலண்டைன்ஸ் டே பாருங்கள், டைமண்ட் வாட்ச்சு, டைமண்ட் அண்ட் கோ லண்டன். நான் இங்கே காணிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த வாட்ச், அடிப்படியாக இருக்குல்ல. அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே வந்து இதில் வந்து எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது, அடிப்படியாக இருக்குது. போட்டு காணிக்கிட்டா? போட்டு காணிச்சா தானே அதுக்கு ஒரு மகிமை உண்டு. வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட். நான் என் லைஃப்பில் வேலண்டைன்ஸ் டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணதில்லை. நீ செலிப்ரேட் சூப்பராக இருக்குது அக்கா. மின்னுதான் நல்ல லுக்கு. ஸோ சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். நல்ல லைட் வெயிட்டாக இருக்குது. அதான் எனக்கு, ஏன்னா இந்த மாதிரிப்பட்ட வாட்செல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். பட் இந்த வாட்ச் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் என்ன பண்ணுறது, வேலண்டைன்ஸ் டேனாலே எக்ஸ்பென்சிவ் தான். ஓகே, அடுத்த கடைக்கு போகலாமா? ஓகே, அடுத்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகலாம். ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு போனோம். போயிட்டு வந்து திரும்ப ஆல்டியில் வந்து வீட்டுக்குள்ளே ஜாமானம்லாம் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறோம். செம்மையா நம்ம காருக்கு வந்து சிரிக்கேன்னு நினைக்காதீங்க, என்ன சொல்லுங்கன்னே தெரியல. காருக்கு வந்து செம்மையான ஒரு அடி கிடச்சிருக்குது. புது காரு. உங்களுக்கு நான் அது கார் வாங்குறப்பவே இந்த வீடியோ போட்டிருக்கிறேன், எந்த எப்போ வாங்குறதெல்லாம் எப்படி வாங்குறதெல்லாம் வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதாவது எங்கள் லைஃப்லேயே இப்படி ஒரு காருக்கு ஆக்சிடெண்ட் ஆகுறதே இப்போது பயங்கரமான ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது. நான் வழியில் வாங்க நான் காணிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஷாப்பிங் வந்த இடத்துல நடந்திருக்க இதை பாருங்கள். ஐயோ கடவுளை, எங்கேருந்து தான் இந்த துன்பங்கள்லாம் வருதுன்னு எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், நம்ம காருக்கு என்ன ஆச்சுன்னு இங்கே பாருங்கள்.
இங்கே பார்த்தீங்களா அதில் வந்து அது பக்கத்தில் சுவரோட இடிச்சிட்டு வந்துருச்சுது. ஓகே, மிஸ்டேக் நடந்து போச்சு. இனி வந்து அது நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கு. இப்போ சில பேர் அடுத்து வந்து ஒரு ஆட்டோ ப்ரொடெக்ட்னு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு, மாசம் கட்டிட்டு இருக்கோம். அப்படியா? ஆமா, அதுல வந்து ஸ்கிராட்ச் பார்க்க சின்ன இது போலதான் தெரியுது. சரி, அதுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. போட்டோல அந்த ஆப்ல போய் போட்டோல அனுப்பி நான் பாக்குறேன் என்ன ரிசல்ட் வருதுன்னு. ஓகே, அவன்கிட்ட பேசி பாக்குறேன். சரி, இந்த போன் கடவுளுக்கு இருக்கு, என்ன செய்யறது. அவங்ககிட்ட சொன்ன போது அவங்க வந்து நம்ம வீட்லயே வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. சோ அது வந்து ரொம்ப பெனிஃபிட்டானதுதான். அதுக்கு தான் இந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருக்கேன். அவங்களுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கும், இத்தனை அளவுல இருக்கணும், என்னென்ன இருக்குன்னு சொன்னா அவங்க அது அவங்களுக்கு ஏத்தாப்படி அது இருந்துச்சுன்னு சொன்னா செஞ்சு கொடுப்பாங்க. பாப்போம், சின்னதாக தெரியுது. இப்போ வந்து அவங்க வந்து மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு 30 அந்த அது எந்த ஆட்டோ ரிப்பேர்னு இவர் இது பண்ணார் இல்லையா, அப்லோட் பண்ணார்ல, அதில் வந்து அவங்க வந்து மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க 30 சென்டிமீட்டருக்கு உள்ளே இருந்தால் தான் ஸ்க்ராட்ச் உங்களுக்கு வந்து இதாகும் அப்படின்னு. இது பார்த்தா 30 சென்டிமீட்டருக்கு உள்ளே இருக்க மாதிரி தெரியல. அது இல்லாமல் கொஞ்சம் டென்ட் உள்ளேயும் தள்ளி போயிருக்குது. உள்ளேயும் தள்ளி போயிடுறதுனால அது வந்து ஒர்க் ஷாப்பில் தான் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இதில் கவர் ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் என்ன செய்யறது, அப்போ நம்ம ஒரே லேண்ட் ரோவர்லேயே போய் பார்த்தோம். இன்சூரன்ஸுக்கு அடிச்சு கேட்போம். இன்சூரன்ஸா? இனி அது ப்ரீமியம் ஹைக்கு போகிறோம். என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸுக்கு ஃபோன் அடித்தோம் நின்றுக்கிட்டே. அந்த இன்சூரன்ஸுக்கு ஃபோன் அடித்ததில் வந்து அவங்க வந்து எவ்வளோ ஆகுன்னு சொன்னாங்க. இன்சூரன்ஸில் அடித்ததில் வந்து அவங்க ஒன்றும் பண்ணி கொடுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து ப்ரீமியம் வந்து 20 to 50% அதிகமாக சான்ஸ் இருக்குது. 20 to 50%, அதாவது 20% 50%னா பயங்கரமாக. ஏற்கனவே இந்த காருக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து பயங்கர கூடுதல். ஸோ ஏன்னா புது காரனால இதுக்கு மேலே 50%, அதுவும் அடுத்த 5 வருஷத்துக்கு போகும். 4 வருஷத்துக்கு போகுமா? அப்படிங்கிறப்ப மாதம் மிகப்பெரிய அமௌண்ட் அதிகமாகும். அதனால வந்து என்ன யோசிச்சிருக்கோம்னா, சரி லேண்ட் ரோவர் அங்கே கம்பெனில போய் இது பண்ண முடியுமா, எவ்வளவு செலவாகும் பார்த்து போங்க. அது கம்பெனியில போய் பண்ண முடியுமா, என்ன செலவாகும் அப்படிங்கிறத நாங்கள் போய் இப்போ லேண்ட் ரோவர் கம்பெனி நம்ம கார் வாங்கினால அதே கம்பெனியில் போய் நம்ம போய் பார்த்து ஏதாவது கொஞ்சம் கம்மியாக ஏதாவது ஆகுமான்னு சொல்லி பார்க்குறதுக்கு போகிறோம். பார்ப்போம் என்ன செய்கிறது. வந்த இடத்துல இப்படி ஆகி போச்சுது, அப்புறம் என்ன செய்யுதுக்கு. ஆண்டவரே ஏசப்பா, இந்த லேண்ட் ரோவரில் இந்த கம்பெனியில் அது ஏதாவது கொஞ்சம் கம்மியாக சொன்னானுங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, உள்ளே போய் கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன், உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். ஓகே. ஓ மை காட், இங்கே ஒரு கார் நிற்குது பாருங்கள், நம்மளே மாதிரி தான், ஆனால் நம்மளோட பெரிய இது. ஐயோ பாவம். ஸோ இப்போ லேண்ட் ரோவருக்குள்ளே போய் எல்லாம் போய் கேட்டு பார்த்தோம். கேட்டதில் அவங்க வந்து எஸ்டிமேஷன் இந்த வேலைக்கு வந்து எஸ்டிமேஷன் வந்து 5,000 பவுண்டுக்கு மேலே ஆகும்னு சொன்னாங்க. ஒரு கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5.5 லட்சம், 5.5 to 6 லட்சம் வரை ஆகும்னு சொன்னாங்க. அதாவது ஹோல் டோரே மாற்ற வேண்டி வரும்னு சொன்னாங்க. அப்படித்தானே? ஹோல் டோரே மாற்ற வேண்டி வரும். நீங்கள் லேண்ட் ரோவரில் கொடுத்தீங்கன்னா அப்படித்தான் நாங்கள் வந்து ஃபுல் பாடி ஒர்க்கு தான் நாங்கள் பண்ணி நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னாங்க. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில. என்ன தலைக்கு வந்தது தலைப்பாயோடி போச்சுது அப்படின்னு விடவா, இல்லைன்னா இவ்வளவு நாளும் ஒன்றும் இல்லாமல் இருந்தது வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஒரு இக்கெட்டில் மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்கிறதான்னு தெரியல. இப்போ வந்து இமெயிலில் கொட்டேஷன் அனுப்பி வச்சுருக்குறாங்க. ஸோ இது வந்து இப்போ இன்சூரன்ஸுக்கு போகிறதா, இல்லை லேண்ட் ரோவரை வச்சு பார்க்குறதா, இல்லை வேறு என்ன பண்ணுறது, வேறு ஏதாவது மெக்கானிக்கை கொண்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பாப்பா வீட்டில் பாரு. இப்போ உடனே இப்போ நடந்ததுனால என்ன செய்ய போகிறோன்னு கையுமே உடலை காலும் உடலை. இனி வீட்டில் போய் நிதானமாக தான் வந்து யோசிக்கணும். பழைய காரெலாம் வச்சுருந்தப்போ கூட இந்த மாதிரி எந்த இதுவுமே வந்ததில்லை. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே எங்களுக்கு நடந்ததில்லை. இது வந்து இந்த புது கார் வாங்கி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இது டக்குன்னு இப்படி ஒரு இடி கிடச்சிருச்சுது. பாப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எப்படி நாங்கள் வந்து அடுத்தது இதை மூவ் பண்ண போகிறோன்னு கலந்து பேசிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன மூவ் பண்ண போகிறோங்கிறத உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே பாய்.